ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆ. சூப்பரா இருக்கு படம். ஓகே. ஆ. படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? பர்ஃபெக்ட் காஸ்டிங் எல்லாமே. கண்ணப்பா என்ற ஒரு மிகப்பெரிய சிவபக்தனோட கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் சார் இருக்கு, விஷ்ணு மஞ்சு சார் இருக்கு, எல்லாம் மோகன்லால் சார் இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட் காஸ்டிங். ரொம்ப இமோஷனலா போகுது படம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் மொத்தமா நல்லா இருக்கு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் அப்படின்றாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. எனக்கு லேகே தோணலைங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க. ஏன் கரெக்ட். செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருக்குன்றீங்க? எனக்கு லேகே தோணலைங்க. நல்லா இருக்கு படம். கொஞ்சம் இமோஷனலா போகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப இமோஷனலா போகுது. முன்னாடி கேள்விப்பட்ட கதை தான். அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, படமா பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலா போகுது. படத்துல மைனஸ்னா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அப்படியே மைனஸ் எல்லாம் தோணலைங்க. நல்லா பண்ணியிருக்கேன். மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கா? பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. சீன் சிஜில அப்படி இருக்கு. அவ்வளோ பெரிய பாகுபலி லெவல் ஃபைட் சீன் எல்லாம் அப்படி எல்லாம் இல்லைங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்காங்க. கரெக்டா இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு படம் பிக் பட்ஜெட்ல அப்படி தோன்றலைங்க. ஆனா ஒரு மீடியம் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் மெசேஜ் கன்வே பண்ண சொல்லி பார்த்துருக்கேன். 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? பார்த்துக்க நான் ஒரு 8 கொடுப்பாங்க. ஒரே வாரத்துல படத்தை போய் சொன்னாங்க. நல்லா இருக்கப்பா. எனக்கு பொதுவாவே கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதனால பார்க்க வந்தோம். அது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நிறைய உண்மையான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால கிளியரா அப்சர்வ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியும். அந்த உண்மையான விஷயம் எல்லாம் புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே நல்லா தான் இருந்ததுங்க. ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் வந்து கடவுள் நம்பிக்கை பத்தி முழுசா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றாங்க, என்ன சொல்லி? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடவுள் பத்தி பெருசா வராத மாதிரி இருந்தது. அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லவ் பத்தி மட்டும் தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் வந்து சிவனை பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே. எங்களுக்கும் செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு. மியூசிக்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா? அதெல்லாம் நல்லா இருக்கு. கிராபிக்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப ஓவர் டூவா இல்லாம நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் கூட நல்லா தான் இருந்ததுங்க. ஸ்டோரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா இல்லைங்க. ஆனா ஒரு ஸ்டோரியா பார்க்கும்போது நல்லா இருக்கு. சரி, ஒரே வார்த்தையில இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். இல்ல படம் நல்லா இருக்குண்ணா. நான் இல்லை, எனக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு படம். நான் கடவுளை நம்ப மாட்டேன். படத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. இனிமேல்ட்டு நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்ட்டு பார்க்கலாண்ணா. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. யாரெல்லாம் பார்க்கலாம்? இல்லை, ஹீரோயினி ஒரு நடிச்சர், ஹீரோ கண்ணப்பாவா நடிச்சார், அவரு நல்லா பண்ணிருக்காப்புல. சரத்குமார் பண்ணிருக்காப்புல. மோகன்லால் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம். எதுவுமே குறையில சொல்ற அளவுக்கு சாங்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருந்துருக்கு. சாங்லாம் நல்லா இருக்கு. ஃபைட்டும் சரி, எடுத்துக்காட்டு கதையும் நல்லா புரிஞ்சிருக்கு. கண்ணப்பா நல்லா பண்ணிருக்காப்புல. ஹீரோயினா நல்லா நடிச்சிருக்காரு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கலாம்? பார்க்கலாம், நான் எல்லாமே பார்க்கலாம். பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வந்து எல்லாமே பார்க்கலாம். இதுல இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே இதுல மேட்ச் ஆகுது. எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, கொஞ்சம் லாக் அடிக்குது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ளேயே நாடகம் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் படம் போக போக அப்படிதான் இதை புரிய வச்சாதான் மக்களுக்கு புரியும். மற்றபடி வேற சீன் இதில் கொண்டு வந்தா புரியாது. இந்த மாதிரி கொண்டு போனதே நல்லா தான் இருக்கு. கிராபிக்ஸ்லாம் வந்து மோடுவா இருக்குன்றாங்க, என்ன நினைக்கிறீங்க? இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். என்னன்னு தெரியல. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன? நெகட்டிவ்னா எதுவும் சொல்ல முடியாதுங்களே. இல்லை, பார்க்கலாம். நான் படம் நாடகம் மாதிரி அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டான்ஸு சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் இருக்கலாம், 97 கொடுக்கலாம். அவனுக்கு 100க்கு 97. ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லுங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருக்காங்க. படம் இதை பார்த்து நீங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் வந்து எப்படி சொல்றது, பியூட்டிஃபுல்லாக எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. எல்லாம் சாமி படம் மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. ஆனால் போர் கீரு எல்லாம் வந்ததுல. ஆனால் ரொமான்ஸ் சீனு, அப்புறம் ஃபைட் சீனு, மோகன்லால் கூட லாஸ்ட்ல வந்து இது பண்ண, அது கூட நல்லா இருந்தது. அது செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோவா இல்லை. புரியல. டிஸ்டன்ஸ்னா அவ்வளோவா சரி. படத்தோட நெகட்டிவ்னா என்ன சொல்லுங்க? நெகட்டிவ்னா எப்படி சொல்றது தெரியல. கிராபிக்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஒரே வார்த்தை இந்த படத்தை பத்தி சொல்லுங்க.
என்ன சொல்ல நல்லா நல்லா இருந்தது சூப்பரா. நல்லா இருக்குப்பா, பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆன்மீக இது. ஆன்மீக இது. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா? செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல? கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டா எப்படி சொல்றீங்க? ஏதோ அப்படியே ஒரு சண்டை இது என்ன சொல்றது, அது ஆன்மீகம் காமிக்கிறேன்னாங்க, அது காமிக்கல. செகண்ட் ஹாஃப்ல ஆன்மீகம் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே. செகண்ட் ஹாஃப்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்ன சொல்றீங்க? பிரபாஸ் பிரபாஸ் என்னது பிரபாஸ்? ருத்ர கேரக்டர்ல வராரு. ஓகே. நல்லா பிரபாஸ் வர சீன் சூப்பரா இருக்கு. ஓகே. கிராபிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் கூட நல்லா தான் இருக்கு. நல்லா தான் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் அதுக்கேத்த மாதிரி இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்துல என்ன பிடிக்கல? பிடிக்கல, இந்த கடைசி கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படியே இழுத்துருக்காங்க. ரொம்ப இழுத்துருக்காங்க. கொஞ்சம் இழுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும் தெரியுதா? அது நமக்கு தெரியும், நான் நிறைய படம் பார்ப்பேன், அதனால தெரியும். அதனால கொஞ்சம் இழுத்துருக்காங்க அந்த கடைசி சீன் மட்டும். ஓகே ஓகே ஓகே. மீதிபடி ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு ப்ரோ. பயங்கர பயங்கர என்ன ப்ரோ? ஏன் நல்லா இருக்கு? ஏன் நல்லா இருக்கா? அது சாமி இருக்குன்னு அவங்க இது பண்றாங்க. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சாமினா ஏன் பிடிக்காது. அதுல கடைசியில அது அவருக்கு சாமினா என்ன, சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவருக்காக இது வருது. பூஸ் பம்ப்ஸ்ல பயங்கரமா இருக்கு. லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஹாஃப் நல்லாச்சா? செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஆ. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் லாக்ன்றாங்க. என்ன? லேக்லாம் இல்ல ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ பூஸ் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் நல்லா தான் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளவா கதை இல்ல ப்ரோ. ஃபுல்லா போரு அது அவங்க இது அப்படிதான் ப்ரோ. ஓகே. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ பயங்கரமே. கிராபிக்ஸ்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா பண்ணி பயங்கரமா நல்லா இருக்கு. இதெல்லாம் படம் நல்லா இருக்கும் அப்படியே தான் இருக்கா? இல்ல இதே கரெக்டா ஓகே தான் ப்ரோ. பத்தி படம் மாதிரி இது கொஞ்சம் சாங்ஸ் இருக்குது, அவரேஜாக நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, பார்க்கலாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாச்சா? செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா தான். அவர் வந்து மாறுவார், அவர் உணர்வார். ஃபர்ஸ்ட் கடவுளை நம்ப மாட்டார், அதுக்கப்புறம் நம்புவார், அதுக்கப்புறம் சில விஷயம் நடக்குங்க. விஷயம் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எது சொல்லுவீங்க? அவர் மாறினது தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் பக்தி இல்லாமல் இருப்பார், நம்ப மாட்டார் கடவுளை. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் நம்புவாருங்க. நம்பி அவர் சேஞ்ச் ஆன பிறகு அவர் வாழ்க்கை மாறும். அதான் ஃபுல் மூவி. எது இதெல்லாம் லாக்னு நினைக்கிறீங்க? லேகு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நடுவில் வருதுங்க, ஆ. அது வந்து லேகு. சாங்ஸ்லாம் தேவையில்லாத வருதுங்க, அது வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக போயிருக்கும் படம். படத்துல வேற என்ன மைனஸ்லாம் இருக்கு? மைனஸ் எனக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு மைனஸ் இல்லை, ஆ. எனக்கு பெருசாக தான் இருந்துச்சு. பாக்குறதுக்கு விஷுவல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? ஆ. ஓகே. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்படி? சுவிஸ்லாம் இல்லைங்க, அப்படியே ஆவரேஜாக தான் போகும். அவர் மாறது தான் அந்த கதையே. அவர் வந்து கடவுள் நம்ப மாட்டாரு, அதுக்கப்புறம் நம்புவார், அவ்வளோதான் அந்த விஷயமே. 10க்கு இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் இருக்கு? 8 கொடுக்கலாம், என்னை பொறுத்தவரைக்கும் 8 கொடுக்கலாம். ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லணும்னா? சூப்பர் தான்.